சென்னை எண்ணூரில் அரசு பேருந்து ஒன்றின் பின்புற நுழைவு வழியின் கதவு கழன்று விழும் நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி வைரலானது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. விவரங்களை கேட்டு பெறலாம். செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் தாயுமானவன். ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து துறை என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கியிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை எண்ணூர்லேருந்து பிராட்வேவுக்கு இயக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து ஒன்றுல பின்புற நுழைவாயில் கதவு என்பது கலன்று விழும் நிலையில ஆபத்தான முறையில பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி என்பது இணையத்துல வைரலாகி இருந்த ஒரு சூழல்ல தற்போது ஒரு வழிகாட்டு நெறிமுறை என்பது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பேருந்துகளை பணிமனையில் இருந்து எடுக்கும் போது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இருவருமே தானியங்கி கதவுகளுடைய செயல்பாடு திருப்திகரமாக இருக்கிறதா என்பதை கண்காணித்த பின்னரே பேருந்துகளை பணிமனையில் இருந்து எடுக்க வேண்டும் என ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேருந்துகளுடைய உட்புறத்துல அல்லது படிக்கட்டுகள்ல பேருந்துகளுடைய அடிக்கட்டத்துடைய நிலையையும் ஆய்வு செய்து பேருந்துகளை இயக்க தொடங்கும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் பேருந்துகளுக்குள்ளே அங்கே ஓட்டைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இத்தகைய ஆய்வு என்பது அவசியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே போல் மாணவர்கள் பொதுமக்கள் படியில் நின்று பயணம் செய்வதை தடுத்திடும் வகையில தேவையான அறிவுரைகளை வழங்கி பேருந்துகளை இயக்க நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், எக்காரணம் கொண்டும் பேருந்துகள்ல இதுல படிக்கட்டுகளில் இருந்து பயணம் செய்வதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் ஆபத்தான பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கக்கூடிய பேருந்துகளை எந்த ஒரு சூழலிலும் எந்த காரணத்திற்காகவும் மக்கள் பயன்பாட்டிற்காக டெப்போக்களில் இருந்து இயக்கக்கூடாது எனவும், பேருந்துகள் பணிமனையில மேலாளர்கள் பணிமனைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளுடைய தரம் மற்றும் பயணிகளுடைய பாதுகாப்பிற்கான பேருந்துகளுடைய கட்டமைப்பை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.